ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு முடியல. எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. இன்றைக்கி டே 6ஓட பிளான் தான் பார்க்குறோம். நான் மார்னிங்கே என்னுடைய ஒர்க் அவுட் செக்ஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ஆனால் ஹோம் மேக்கர்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கும் ஃபேமிலியில். மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 இட்லி தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இட்லியை விட ப்ரோட்டீனாக எதுனா எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு மார்னிங் டைமே இல்லை. வந்து அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு, அதனால் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட லேட் ஆகும்னு சிம்பிளாக 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ரொம்ப சுகர் கிரேவிங்காக இருந்தது. அதனால் வாழைப்பழமும் கிரேப்ஸும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 11 மணி போல் ஒரு ஜூஸ் வேறு நான் குடித்தேன். அப்புறம் லன்ச் கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு 2 எக் போட்டு நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஆம்லேட், அப்புறம் வீட்டில் இருக்க கொஞ்சம் ரைஸ், என்ன குழம்போ அது எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஈவினிங் போல் கொஞ்சம் கிரேவிங்காக இருந்தது. நான் குக்கும்பர் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த சாலட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங்கில் நான் இந்த சாலட் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. வெயிட் லாஸ்க்கு மெயினாக நைட்டில் சாலட் சாப்பிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 81.35ல் ஸ்டார்ட் பண்ணேன். டே 6 ஆகிடுச்சு. வெயிட்டில் எதுனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு உங்களுக்கு காட்டணும் இல்லையா? அதுக்கு தான். அந்த வெயிட்டை பார்த்துட்டிங்களா? இப்போது இந்த வெயிட்டை பாருங்கள். அட்லீஸ்ட் நான் கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே குறைஞ்சிருக்கேன். யாராவது உங்ககிட்ட 6 நாளைக்கு 1 கிலோலாம் கம்மி தான், இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அப்படி நீங்கள் குறைச்சாலும் அது ரொம்ப நாள் ஸ்டேவாலாம் இருக்காது. நம்ம டயட்னு சொல்லி பச்சை காய்கறி அவிச்சு சாப்பிட்றது, வெறும் பழமாக சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் நான் இல்லை. வீட்டில் இருக்கிறதுலே எப்படி இருக்கணும்னு தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸும் இருக்க போகுது. ஸோ டே 7ல் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.